இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக மக்ருனி தாங்க செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நான் இன்றைக்கி வீட் மக்ருனி கேரட் தாங்க எடுத்திருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மக்ருனி நல்லா வந்துருச்சு. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோம்பு, ஒரு பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பொடிசாக. இப்போ இதில் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலரி விடுங்க. இப்போ ஃபில்டர் பண்ணி வச்ச மேக்ரோனி உள்ளே சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கலரி விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கணும். அட்டகாசமான முட்டை சேர்த்து மேக்ரோனி ரெடி பண்ணியாச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக்ஸ் மாதிரி இது. இதே போல் நீங்களும் செய்து கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.